ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 rupees இன்வெஸ்ட் பண்ணி மோர் பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ இதில் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதுன்றது தான் சேலஞ்சு. ஸோ வந்து இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ஆச்சு. செட்டப் பின்னாடி நம்ம வண்டி தெரியும் நினைக்கிறேன், அதில் தான் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு வாங்குறாங்க. ஸோ 30 கப்பு வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எத்தனை சேல் ஆகுது அப்படின்னு. இல்லையா நம்ம வேறு கையோடு போக போகிறோமான்னு தெரியல, பார்ப்போம். ஐயோ விழுந்துருப்பேன் நான் இந்நேரம். ஆமாம், இது ஜூட்டு பேக்கு கொஞ்சம் தாங்கும். கொஞ்சம் அவுத்துரு, ஏன்னா வரப்ப டக்குன்னு அவுக்க முடியாது. ஐயோ இவ்வளோ வேஸ்ட்டாக போயிடுச்சு. உட்காந்து வரந்தாக்கா வீடியோ எடுத்துறியாங்க. இன்ட்ரோ எடுத்துரு. இங்கே எடு நல்ல. இங்கே பாருங்க, விக்கிய நின்றுட்டு இருக்கான், கொடை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான். யார் யாரெல்லாம் மோர் வாங்க வரீங்கன்னு. இங்கே ஒரு கடை, ஆக்சுவலி இது வந்து ஹோட்டல் நினைக்கிறேன், சும்மா அந்த கையேந்தி பவன் இருக்குல்ல அந்த ஹோட்டலு. இன்னைக்கு அவங்க வரல. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் உட்காந்துருக்கேன். இங்கே ஷெட்டெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நழலாக இருக்குது. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா நீலாங்கரை, இங்கே தான் வந்திருக்கோம். பார்ப்போம் இன்னைக்கு எவ்வளோ போகுதுன்னு. வெயில் பொழக்குது விக்கி. நம்ம தப்பான இடத்துல நிக்கிறோமோ? இங்கே பாருங்க கைஸ், நாங்கள் இப்போ வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அங்கே ஒரு இது கூட வரல, ஒரு கஸ்டமர் கூட வரல. கிட்டத்தட்ட 20 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு டவுட்டு தான் வருவாங்களா இல்லையான்னு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடை, பக்கத்தில் இளநீ கடை. அங்கே இளநீ கடையில் மட்டும் நான் கூட்டம், எங்கள் கடைக்கு யாரும் வரவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, விக்கி கொடையில நிற்கிறேன். நானும் போய் இப்போ அவங்க கூட தான் இப்போ ஜாயின் பண்ணணும். ஒரு ஆள் கூட வரல, தெரியாம தப்பான சேலஞ்ச் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன்.
வாங்கிட்டு போனாங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் நாங்களே கம்மி உப்பு தான் சாப்பிடுவோம். எங்களுக்கே கம்மியாக தான் இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட். மோர் 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 10 ரூபா தான். கஸ்டமர் இல்லை தெரிய மாட்டாங்களா? இப்படி வச்சிடலாம். அவங்களாம் தெரியும், அது பார்த்து வெளியே வர மாட்டாங்க. அப்படியே நல்லா தான் இருக்கு. கொஞ்சம்
100ல 40 60 ருபீஸ் வரணும். எனக்கு 100 150 வந்தாலே போதும். ஐயோ எங்களுக்கு முன்னாடி எல்லாம் இளநீ கடை இருக்கவோ என்ன ஒருத்தன் தலையாட்டிட்டு அவர் போயிட்டாரு பாருங்க மோர் வேணும்னு சொல்லிட்டு. ஐயோ அவர் வரவே இல்லை மோர் வேணும்னு சொல்லி தலையாட்டிட்டு போயிட்டாரு. இப்போ அது நம்ம அந்த 10 ருபீஸ் வியாபாரமே ஆகல. நான் வந்து இது பண்ணுறேன் வியாபாரமே ஆகல. வந்து ஒரு 2 மணி நேரமாக சும்மா ஆமாம் வேண்டாம் என்ன சொன்னார் சேலஞ்சுக்கு வந்தவங்க இன்னும் 6 பேர் வந்தால் போதும். இதில் ஒருத்தவங்க சொன்னாங்க நைட்டு 5 லிட்ரு பால் வாங்கி 5 லிட்ரு கேர்டு வச்சுட்டு அது 30 பேர் வருவாங்கன்னா அதுக்கு எவ்வளோ அதெல்லாம் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன்னா. இப்போ எங்கள் 5 பேரும் வரமாட்டாங்க. இதில் என்ன டெய்லி நான் பானிபூரி பண்ணலான்னு இருக்கேன். பார்ட் டைமாக பானிபூரி பார்ட் டைமாக பண்ணலான்னு இருக்கேன். ஆமாங்க, சுத்தமாக யாருமே வரல. நமக்கு பேசாமல் பானிபூரி ஈவினிங் பண்ணலாம் போல, வேறு பிஸ்னஸே பண்ணாமல். ஆமாம் கொஞ்சம் ஆஃபர் இல்லைம்மா. கடை பேசுகிறேன் இல்லை இல்லை எல்லாம் இப்படி தான் வராங்க. விற்கிற மாதிரி வந்துட்டு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. விக்கி இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம மோர் போடு இங்கே போட்டுட்டு மோர் அங்கே வைக்கணும். மோர் சாப்பிட்றீங்களா? 10 ரூபா. மோர் 10 ரூபா. மோர் 10 ரூபா. விற்கிறாங்களா இல்லையா? அதான் சொன்னேன்னே இங்கே வண்டியை போட்டு அங்கே போய் மோர் பண்ணிட்டு போயிடணும். அதை விற்கவே மாட்டேங்கிறாங்க. அங்கே எனக்கு கூட்டமும் போட மாட்டேறாங்க யாருமே. மோர் சாப்பிட்றீங்களா? மோர் 10 ரூபா. 10 ரூபா மோர். சரி பாய் கைஸ், நாங்கள் அப்புறம் வரோம். கைஸை பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு செட்டே ஆகல. திரும்ப அங்கேருந்து ஒரு 4 தான் ஓடிச்சு. திரும்ப அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பீச் ரோடு, பாலவக்கம் பீச் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ
இங்கே வந்து அயன் கடையில் ஒரு 2 மோர் வித்துச்சு. இலக்கிய போய் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கா. பாப்பா எத்தனை கொடுக்கும். இப்போ விக்கி போய் அந்த அயன் கடையில் போய் கேட்க போயிருக்கான். நாங்கள் இப்போ தான் ஒரு அயனிங் கடையில் விற்றோம் 100 ரூபாய்க்கு ஒரு பேசி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. ஸோ எப்போ லகி வந்தோம் வீட்டுக்கு? 1:30 1:20க்கு. ஸோ 11 போல் ஆரம்பித்தோம். 11:10 11:15 தான் நம்ம அங்கே போயிட்டு பிளேஸில் நம்ம கண்டுபிடிச்சி அங்கே செட்டப் பண்ணுறதுக்குலாம் 11:30க்கு ஆரம்பித்தோம். 12:30 அப்புறம் 1:30 ஆல்மோஸ்ட் 2 hours. இது வந்து ஆக்சுவலாக பானிபூரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பானிபூரி இது சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இன்னும் அது எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருவீங்க. அந்த வீடியோவை பாருங்கள், அது வந்து நம்ம இதை விட இன்னும் சீக்கிரமாக முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்க வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. இதில் என்ன தப்பாயிடுச்சுன்னா, எங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் செட் ஆகலை. நாங்கள் இப்போ 3rd லொக்கேஷன் வந்தோம். 3rd தானே வந்தோம்? ஆமாம், 3rd லொக்கேஷன் வந்தோடனே தான் அங்கே தான் கொஞ்சம் நல்லா போனி ஆனிச்சு. அதுக்கப்புறம் அப்போயே நாங்கள் யோசித்தோம் ஸ்டார்டிங்கே இங்கே வந்திருக்கலாமோன்னு. அது ஒன்றுமே கொஞ்சம் டைம் ஆனதுனால லஞ்சு டைம் ஆகிட்டா. ஸோ லஞ்சு டைம்னால நிறைய பேர் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சில பேர் லஞ்சுக்குன்னு சொல்லி கொஞ்சம் மோர் வாங்கினாங்க. ஆனால் கடைசியில் மோர் கொஞ்சம் கம்மியாகிட்டு நாங்கள் கம்மியாக எடுத்துகிட்டு போனோம். அந்த நேரத்தில் பார்சல் வந்து பார்சல் கேட்குறாங்க. அந்த டைமில் தான் ஆள்லாம் நிறைய பேர் வந்தாங்க. ஆமாம். ஸோ அவர் 2 கிளாஸ் அப்பயே குடிச்சிட்டு பார்சல் வேறு பாட்டிலில் வேணும்னாரு. ஸோ பாட்டில் நம்ம இல்லை, பார்சலும் இல்லை, பாட்டிலும் இல்லை, மோரும் காலி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்? ஆக்சுவலி நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸ்டார்டிங் 40 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணோம். ஆமாம், மிச்சத்தை நானே எடுத்துக்கிட்டேன். எங்களுக்கு இல்லை, ஆக்சுவலாக 2 பால் வாங்கினது பார்த்தீங்கன்னா செய்யலாம் சொல்லி 3 பாலில் வாங்கினது. பட் இங்கே செஞ்சு காலைல செய்யும் போது பார்த்தீங்கன்னா 2 பாலில் போட்டு வச்சதே குண்டா நிறைய இட்லி குண்டா ஃபுல்லாக அவ்வளோ தூரம் ஆகிடுச்சு. எங்களுக்கு அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் பாத்திரம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டோம்னா அதில் 2 பாலில் மட்டும் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். 24 rupees ஆவின் க்ரீன் கலர் பால். ஓகேங்களா? ஸோ அது 2 பாக்கெட் மட்டும்தான் வாங்கணும். அரௌண்ட் ஒரு 48 rupees தான் வந்துச்சு. எவ்வளோ எடுத்தோம்? 140. ஆமாம், 140 எடுத்தோம். 100 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டோம். 40 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தொட்டுக்க வாங்கினோம். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதில் இப்போ என்னென்னா 140 எடுத்தோம். ஸோ அந்த 140ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் நாங்கள் குடிச்சிட்டோம். ஏன்னா எங்களுக்கு அந்த வெயில் செம வெயில். ஸோ ஏன்னா அந்த பீக் டைமில் வேறு நாங்கள் போனதுனால செம வெயில் எங்களால் சுத்தமாக முடியல. சொல்லிட்டு ஆகிடுச்சு. இதில் நாங்கள் என்ன ஒரு தப்பு பண்ணால் தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகல. ஆமாம். ஸோ அதனால் எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக நாங்களே ஒரு 3 கிளாஸ் குடிச்சிட்டோம். ப்ளஸ் இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் காசு இல்லை, காசு கேட்டாங்க. பட் எங்கள்கிட்ட போனியாவில் நாங்கள் காசு எடுத்துகிட்டு போகல அந்த நேரத்தில். சரி ஓகேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கப்பு மோர் கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஒரு 3 கப்பு அப்படி 4 கப்பு. ஆமாம். ஸோ 4 கப்பு அதை மைனஸ் பண்ணிட்டு அதை இன்க்ளூட் பண்ணியிருந்தால் அது ஒரு 180 கிட்ட நமக்கு கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் அது ஓகே தான், அது எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 140 இன்வெஸ்ட் பண்ணதை விட ஆல்மோஸ்ட் ஒரு 3 times கிட்ட நல்ல ப்ராஃபிட்டே கிடச்சிது. ஸோ இது ஆக்சுவலாக நல்லா போச்சு பிஸ்னஸ்ஸு. இனிமேல் இந்த மாதிரி சேலஞ்ச் வரும். ஆமாம், இது வந்து நம்ம சீரியஸாக கொண்டு போகலாம். எவ்ரி வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் சேலஞ்ச் மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். பானிபூரி முடிச்சாச்சு. இது செகண்ட் வந்து நம்ம மோர் பிளான் பண்ணியிருந்தோம். மோரை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு ஆக்சுவலாக ஐடியா ஒன்று இருக்குது. பட் அதை கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தது, ஏதாவது சஜஷன் கொடுக்குறது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன சேலஞ்ச் என்ன சமைச்சு, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக சமைக்கிற மாதிரி தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி காலையில் ஆரம்பிக்கணுமோ இல்லை ஈவினிங்கோ. ஏன்னா பானிபூரி வந்து ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம், இது மார்னிங். ஸோ எப்படி இப்போ நான் காலையில் ஆரம்பிச்சேன்னா அதை எடிட் பண்ணி முடிக்கிறதுக்கே சாட்டர்டே ஈவினிங் ஆகிடும். அகைன் அதை போஸ்ட்டு போடுறதுக்குலேருந்து அந்த வீக்கெண்ட்ஸ் அந்த 2 நாள்ன்றது அந்த ஒரு வீடியோவில் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள். பானிபூரின்றது அதனால தான் இன்னி வரைக்குமே அது ப்ராசஸில் இருக்குது, எடிட் பண்ணி முடியாமல். ஸோ சொல்லுங்கள், எங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இனிமேல் இந்த சேலஞ்ச் வந்து எவ்ரி வீக்கெண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ உங்களோட நீங்கள் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஓகே, வேறு அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.